சார் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரிவேஸ் எடுத்து பார்க் பண்ண போகிறாரு. எப்படி கரெக்டாக வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் எந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படின்னு. ஸோ அவருக்கு தான் நாங்கள் ஃபுல் வாய்ப்பு கொடுத்துருவோம். அவரே தான் கரெக்டாக பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு கைடன்ஸுமே கொடுக்க மாட்டோம். ஒன்ஸ் அவர் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டை செட் பண்ணிவிட்டு உள்ளே பார்க் பண்ண வேண்டிய மட்டும்தான் அவருக்கு இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு அவர் ப்ராப்பராக பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் கொஞ்சம் அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா முன்னாடி போயிட்டு ரிவேஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வைக்கும்போது சம்டைம்ஸில் நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் அமையும். ஸோ அப்போ கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போயிட்டு அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். வெரி குட். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கணும் அவருக்கு. ஸோ அந்த பொசிஷன் ஆஃப் டிரைவிங்கை வந்து க்ளீனாக அவர் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பராக வந்து உள்ளே வருதா வண்டி அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். எஸ், இப்படி வந்து ப்ராப்பராக உள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபுல் லெஃப்ட்டு திருப்பி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு ரைட் திருப்பிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உள்ளே. இப்போ பாருங்கள் ப்ராப்பராக வருது பாருங்கள் உள்ளே. ஸோ மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வைக்கும்போது ஒரு அலைன்மெண்ட்டு நமக்கு ப்ராப்பராக தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவேஸ் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குங்களா? இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுக்கும்போது சம்டைம்ஸில் வந்து ப்ராப்பராக கட் ஆகலைன்னா ஃப்ரண்ட்டில் போய் அலைன்மெண்ட்டை செட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அலைன்மெண்ட்டு சம்டைம்ஸில் ப்ராப்பராக செட் ஆகாது. ஏன்னா நமக்கு தெரியாது, ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும். சூப்பர் சார், பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலன்ட் சார், செம்மையாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், தூள் கிளப்பிட்டீங்களே. வெரி குட், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்தே வந்து சிங்கிள் டேக்கில் தூக்கின்னு வந்து உள்ளே போட்ட பக்காவாக பார்க் பண்ண கற்றுக்கிட்டீங்க. எப்படி சார், பக்காவாக வர ஆரம்பிச்சிச்சா? சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நல்ல நம்மளுக்கு கான்செப்ட் கிளியராக புரியுது. என்ன ப்ரொசீஜர் ஆக்சுவலாக, எவ்வளோ தூரம் வண்டி வெளியில் போகணும், எந்த இடத்துக்கு போனோன்னே ஃபுல்லாக கட் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நிறுத்தணும், எவ்வளோ தூரம் உள்ளே வந்த உடனே திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஹைவேஸில், நேரோ ரோட்ஸில், பம்பர் டிராஃபிக்லலாம் ஓட்டினா கூட இந்த விஷயம் வந்து புரியுறது ரொம்ப கஷ்டம். இது இருக்கிறதுக்குள்ளே டஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டதுல இதுதான் டஃபஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கிளியராக இப்போ ப்ரொசீஜர் புரியுது. இப்போ கோன் எடுத்துருவா. வெரி குட் சார். பார்த்துங்க, கரெக்டாக இடத்த பார்த்துங்க. ஏன்னா இடம் முக்கியம். இங்கே இருந்து எடுக்கிறேன், நீங்கள் வரும்போது கரெக்டாக இதுக்கு நேரில் வந்து நிற்கணும். ஓகே, ரைட். ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஸோ இப்போ கோனை எடுத்ததுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத ட்ரை பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோன் வச்சு அவருக்கு அளவு சொல்லி கொடுத்துட்டோம். கோன் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட கண்ட்ரோலும் வந்து அவருக்கு வரப்போகுது. ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் எப்படி ப்ராப்பராக வந்து அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணி எப்படி வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணுறாரு, கோன் இல்லாமல் அவரோட அளவு கரெக்டாக வருது அவருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். கரெக்டான இடத்துல நின்ட்டார். ஸோ இப்போ அவரே தான் வந்து பண்ணணும். ஏன்னா வந்து கரெக்டான பொசிஷனில் நின்று இருக்காரா, இல்லை லைட்டாக பின்னாடி வரணுமா, எப்படி கட் பண்ண போகிறாரு, கரெக்டாக இருக்குது. ஸோ டர்ன் பண்ணிவிட்டு வரணும். டர்னிங் மாற்றாமல் கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். எஸ், கோன் இல்லாமல் எப்படி கரெக்டாக வைக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கோன் எடுத்தாச்சு. கோன் எடுத்ததுக்கப்புறமும் வந்து அவருக்கு ப்ராப்பராக வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கோனுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் கோன் வைப்போம். ஸோ ஒன்ஸு கோன் எடுத்ததுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக கட் பண்ணி வந்துட்டுருக்காரு. சூப்பர், வெரி குட், வெரி குட். கரெக்டாக வந்துட்டுருக்காரு, கரெக்டான பொசிஷன்லேயே வந்துட்டுருக்காரு. அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ரிவேஸில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ அதுவும் இல்லாமல் கோன் எடுத்ததுக்கப்புறமும் ப்ராப்பராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் இது. சூப்பராக பண்ணிட்டாரு சார். பக்காவாக கண்ட்ரோல் வந்துடுச்சு அவருக்கு. ஈஸியாக அலைன்மெண்ட்டை செட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டாரு வண்டியை. செட்டிங் வந்து சூப்பராக அமைஞ்சிச்சு அவருக்கு. சூப்பர் சார், எக்ஸலண்ட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பார்க் பண்ணிட்டீங்க. இதுவே ஒரு
ட்ரீம் மாதிரி இருக்குது. எப்படி இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது அரை நாள் ஹைவேஸ்லலாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது எவ்வளோ திருப்தியாக இருக்குமோ, ஹாப்பியாக இருக்குமோ, அது வந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே கிடச்சிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்கில் வந்து அவ்வளோ 3 மணி நேரத்துக்கு ஹைவேஸில் ஓட்டுற ஸ்கில் வந்து இந்த 5 நிமிஷம் நம்ம கரெக்டாக பார்க் பண்ணுறதுக்கு ஈக்குவல். எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் நிறைய பேருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அது பண்ணிவிடுவாங்க. பட் இப்போ இதையே வந்து நான் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவேன். பட் இது ஒரு 2 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. சூப்பர், அவ்வளோதான். இப்போ எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டீங்க. ரிவர்ஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் கூலாக பண்ணிட்டீங்க. எப்போவுமே இந்த கூலாக பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. ஸோ அதை அழகாக சொல்லி கொடுத்தாச்சு. எக்ஸலண்ட் பார்க்கிங் சார், வெரி குட். எப்படி நம்ம ட்ரைனிங் எப்படி சார் இருக்குது? நல்லா, அதாவது ஃபஸ்ட்டு டென்ஷன் இல்லாமல் கூலாக இருக்கணுன்றது நீங்கள் மெயினாக சொல்லிடுறீங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அது நம்மளையுமே கூல் பண்ணிடுறீங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஜோவியலாக பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது. கார் ஓட்டுறோம், டிராஃபிக்கில் ஓட்டுறோம், இது கஷ்டம் அது கஷ்டன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் என்ஜாய் பண்ணி மூவ் பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே சொல்கிறதும் புரியுது, கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியுது. ஒன்ஸ் அந்த டென்ஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஸோ மெயின் வந்து கார் ஓட்டுறதுக்கு கூல் மைண்டாக ஓட்டணும். என்ன இப்போ இதெல்லாம் ஈஸி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஓட்டணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அதை நம்மளால் நீங்கள் சொல்கிறத வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியுது. டென்ஷனாக இருந்தால் கிராஸ் பண்ணுறது கஷ்டம், மறந்துடும் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ நம்ம கூலாக இருந்தோம்னாக்கா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறது கிராஸ் பண்ணிக்க முடியுது. நல்ல நீட்டாக ப்ரொஃபஷனலாக வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார், எக்ஸலண்ட், தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பேரல் பார்க்கிங் போயிடலாம். தேங்க்யூ.